வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான பால் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் அச்சு வெல்லத்தை சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு அச்சு வெல்லம் சேர்க்குறேன். இந்த பாலில் அச்சு வெல்லத்தை சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா பால் திரிஞ்சு போகாது. உங்களுக்கு வெல்லம் சேர்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் இந்த அச்சு வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் அச்சு வெல்லத்துக்கு பதில் மண்டை வெல்லம் சேர்த்திங்கன்னாக்கா பால் திரிஞ்சு போயிடும். அதாவது பாலில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அப்போ நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு அந்த மண்டை வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை நல்லா துருவிட்டு பாலில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தெரிஞ்சு போகாது. இல்லாட்டா நீங்கள் சுகர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பால் கொதிக்கிற கேப்பில் நம்ம பச்சரிசியையும் உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது சம அளவு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி, 1 கப் அளவு உளுந்து, அந்த அளவுக்கு சமமாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக, தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது அரிசி உடப்படாமல் அரைபடாமல் இருக்கக்கூடாது. 1, 2 அந்த மாதிரி அரைபடாமல் இல்லாமல் பார்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவை பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நான் ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன்னு. ஒரு அரிசி கூட அங்கே அரைப்படாமல் இருக்கக்கூடாது. அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு நீங்கள் அந்த மாவு பொரிக்கும் போது அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரிசி அரைப்படாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, புளிக்க வைக்க வேண்டியதில்லை. நம்ம மாவை அரைச்ச உடனே இதை பண்ணிடலாம். இந்த பக்கம் பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலர் இந்த பாலுக்கு வந்திருக்கு. நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா அது எப்போதும் போல் ஒயிட்டாகவே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அச்சு வெல்லம் சேர்த்திங்கன்னா பால் தெரியாது. மண்டை வெல்லம் சேர்த்து இது மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னாக்கா அது கருகி போயிடும். இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இதில் அந்த 3 கன்று இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கன்று மட்டும் நான் ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். அது வழியில் தான் மாவு விட போகிறோம் நம்ம. இது ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னாக்கா நல்லா ஊறிடும். உள்ளே ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு வெளியில் கத்தியெல்லாம் வச்சு சுரண்டினீங்கன்னா இது ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக இதை பயன்படுத்திக்கலாம். இப்போது இது உள்ளே மாவு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆள்காட்டி வரல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா சின்ன சின்ன ட்ராப்பாக அந்த மாவெல்லாம் விழும் அப்படியே எண்ணெயில். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சில சமயம் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் கையிலையுமே மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்ன ட்ராப் மாதிரி அழகாக சின்ன சின்னதாக விட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த மாவு கிடைக்கும். பாருங்கள், அழகாக விழுது பாருங்கள். சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த ஃப்ளேமை வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக்காகியும் இருக்கும். வெளியில் கலரும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலரும் உங்களுக்கு கிடைக்கும். தீ அதிகமாக இருந்ததுன்னா வெளியிலலாம் ரொம்ப டார்க்காக கருகி போன மாதிரி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ இது உள்ளர்க்கெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் ரெடியாக இருக்குது. இது கூட நான் ஒரு 2 தேங்காய் மூடியை நல்லா துருவிட்டு அது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா பிழிஞ்சு இந்த பாலை திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர். இதையும் இந்த பால் கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் இருக்குது. இதுக்கு அந்த 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு வெல்லம் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பணியாரத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நல்லா சின்ன சின்னதாக அழகாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு ஒருவேளை இந்த கையில் போட முடியல, இல்லை அந்த கொட்டாங்குச்சியில் வச்சு போட முடியலன்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு கூட எடுத்து போடலாம். இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கு அப்புறமேட்டிக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து பாதாம் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக வந்து பாதாமும் கொஞ்சமாக வந்து பிஸ்தாவும் இதில் வந்து சேர்க்குறேன். இதை அப்படியே கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாம். அவ்வளோதான். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. நல்லா ஊறினதுக்கப்புறம் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான பால் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.